வேணாம் நம்மளுக்கு குடும்பத்துல இது வேணாம், இந்த மாதிரி மாறிட்டான் வேணாம், மானம் போயிரும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லி என்னை ஒதுக்கிதான் வச்சாங்க ஃபர்ஸ்ட். அப்ப நான் வந்து சர்ஜரி பண்ணிட்டு கோயம்புத்தூர்லயே தான் இருக்கேன் நானு. காந்திபுரம் என்னோட வீடு. நான் ஸ்டே பண்ணிருக்கிறது கவுண்டப்பாளையம், கோயம்புத்தூர்ல கவுண்டப்பாளையத்துல ஸ்டே பண்ணிருக்கேன். என்னால எனக்கு ஒரு ஏக்கம், அம்மாவை அக்காவை அண்ணனை எல்லாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கம். அம்மாவுக்கு வந்து என் மேல பாசம் இருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சு அம்மாவே எனக்கு கால் பண்ணாங்க. எப்போ தீபாவளி டைம். அப்போ நான் முடியெல்லாம் வளர்த்திட்டேன், சர்ஜரி பண்ணிட்டேன், ஒரு பொண்ணோட துணி தான் நான் போட்டிருக்கேன். நான் முழுமையா மாறினதுக்கு அப்புறம் அம்மா ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி தீபாவளிக்கு உனக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்போ, இந்த மாதிரி தீபாவளிக்கு உனக்கு துணி எடுத்து வச்சிருக்க, நீ வந்து வாங்கிட்டு போ வீட்டுக்கு வந்து. நீ எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் மகன் தான் நீ. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எல்லாத்தோட இவங்க கூட சேர்ந்த பசங்க எல்லாருமே அவங்க அம்மா கூட வந்து சந்தோஷமா வெளியே போய் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் என் மகனுக்கு துணி எடுக்கணும். அதனால நீ வா சூர்யா, நீ வீட்டுக்கு வா அப்படின்னாங்க.